இந்திய ஜனநாயகத்திற்குள் சமூக ஊடகங்கள் ஊடுருவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வேதனை தெரிவித்துள்ளார். இவைகளிடம் இருந்து நமது ஜனநாயகத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஹிஜாப் குறித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு ஹோலி விடுமுறைக்கு பிறகு உரிய நேரத்தில் விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆனால் ஹோலி விடுமுறைக்கு பின்னர்தான் இவ்வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என கூறி மேல்முறையீட்டு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டது செல்லும் என்ற கர்நாடக நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க முடியாது என்றும் தங்களது உரிமைக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்றும் சென்னை நியூ கல்லூரி மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இரண்டாவது நாளான இன்றும் அனைத்து மாணவர்களும் ஒன்றிணைந்து கல்லூரி வளாகத்தில் ஒன்று கூடி கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு முழக்கமிட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ரவுடி நீராவி முருகன் மீது சென்னை, திண்டுக்கல் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், என்கவுண்டரின் போது திண்டுக்கல் தனிப்படை உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா மற்றும் 3 காவலரை நீராவி முருகன் அரிவாளால் வெட்டியதாகவும் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். மேகதாட்டுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும், இப்பிரச்சினையில் மௌனம் சாதிக்கும் திமுக அரசை கண்டித்தும் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் வாழ்வுரிமையை பறிக்கும் மத்திய அரசின் புதிய வன சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி நாகர்கோவிலில் விவசாய தொழிலாளர்கள் நலச் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சுயநலத்திற்காக கார்ப்பரேட் கம்பெனிகளின் ஏஜென்ட்டாக செயல்பட்டு வரும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. திருப்பூர் அருகே எஸ்பிஐ வங்கியில் அடமானம் வைத்த தங்க நகைகளின் அளவு குறைந்ததால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் இது தொடர்பாக போலீசில் புகார் அளித்துள்ளனர். அடமானம் வைத்த நகைகளின் அளவு மாறுபாடு, எடை குறைப்பு சம்பவத்தில் தொடர்புடைய நகை மதிப்பீட்டாளரான சேகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் சில குறைபாடுகள் இருப்பதால்தான் மாநில கல்விக் கொள்கையை கடைபிடிப்பதாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் கல்லூரி முதல்வர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பொன்முடி, மாணவர்கள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களின் காதில் பூ சூட்டி அனுப்பி வேலூர் மாவட்ட ஆட்சியர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பேரணியின் போது சாலையில் இருசக்கர வாகனம் அணியாமல் வந்தவர்களில் காதில் பூவை வைத்து ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற விழிப்புணர்வை மாவட்ட ஆட்சியர் ஏற்படுத்தினார். கர்நாடகாவில் உள்ள வனப்பகுதிகளுக்குள் சென்ற ஜீப்பை காட்டு யானை ஒன்று ஆக்ரோஷமாக துரத்தும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ஒரு கட்டத்தில் ஜீப்பை துரத்துவதை யானை நிறுத்திவிட்டு அங்கிருந்து சென்றது. ஓட்டுநரின் சாதுரியத்தால் சுற்றுலா பயணிகள் யானையிடம் இருந்து தப்பினர். மருத்துவ மாணவர்கள் அதிக அளவில் ஆராய்ச்சிகளில் ஈடுபட வேண்டுமென புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வரும் நாட்களில் புதிய தொற்றுகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் அதற்கான ஆராய்ச்சிகளில் மாணவர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டுமென கேட்டுக் கொண்டார்.
ராமேஸ்வரம் பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக மிதவை கப்பல் மற்றும் மீன்பிடி விசைப்படகுகள் கடந்து சென்றன. பாம்பன் பாலம் வழியாக மிதவைகள், மீன்பிடி விசைப்படகுகள் அடுத்தடுத்து கடந்து சென்றதை பாம்பன் சாலை பாலத்தில் நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததுடன் செல்போன்களில் வீடியோ எடுத்தனர். ஹிஜாப் விவகாரத்தில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனி மனித உரிமையை மீறும் வகையில் அளிக்கப்பட்ட இந்த தீர்ப்பு ஜனநாயகத்திற்கு விரோதமானது எனவும், கலாச்சார முறையில் பன்முகத்தன்மையோடு இருக்கக்கூடிய விவகாரங்களில் பாஜக தலையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மாணவர்கள் கருத்து தெரிவித்தனர். ஹிஜாப் விவகாரம் தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்லாமிய பெண்களின் உரிமையை பறிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் கல்வியை மறைமுகமாக தடுக்கும் வகையில் அமைந்துள்ள இத்தீர்ப்புக்கு எதிராக மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 15 வருடங்களுக்கு பின் மீண்டும் சங்கொலி ஒலிக்கத் தொடங்கியதால் அப்பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தினசரி சங்கு ஒலி எழுப்பப்பட்டு வருகிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 15 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த பாரம்பரிய சங்கு பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் செயல்படத் தொடங்கியுள்ளது. பஞ்சாப் மாநில முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த பகவந்த் மான் பதவியேற்றார். அவருக்கு ஆளுநர் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சித் தலைவருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட பல்வேறு மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். பஞ்சாப் மாநில முதல்வராக பதவியேற்ற பகவந்த் மானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பஞ்சாப் வளர்ச்சிக்காகவும் மாநில மக்களின் நலனுக்காகவும் இணைந்து செயல்படுவோம் என மோடி கூறியுள்ளார். போலீஸ் என்கவுண்டரில் நீராவி முருகன் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக நெல்லை சரக டிஐஜி திரு பிரவேஷ்குமார் தெரிவித்தார். என்கவுண்டர் சம்பவத்தில் காயமடைந்த காவலரை மருத்துவமனையில் சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த 3 சிறுவர்கள் மற்றும் பெற்றோரை நீதிபதிகள் அதிரடி உத்தரவின் அடிப்படையில் அதிகாரிகள் மீட்டனர். குழந்தைகள் மற்றும் பெற்றோரை கொத்தடிமைகளாக வைத்து வேலை வாங்கிய வன்னிக்கரசுவிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அண்ணா நகரில் 5 மாடி வர்த்தக கட்டடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னை நகரின் முக்கிய இடங்களில் ஒன்றான அண்ணா நகரில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள ப்ளூ ஸ்டார் பகுதியில் திடீரென ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் மக்கள் அச்சமடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த ஆனந்தமங்கலத்தில் உள்ள தசபுஜ திரிநேத்திர வீர ஆஞ்சநேயர் ஆலய கும்பாபிஷேக பாலாலய பணிகள் துவங்கின. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க பால ஆலய திருப்பணி துவக்கி வைக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை மெட்ரோ ரயில் நாளை முதல் அனைத்து நாட்களிலும் காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரவு 10 மணி முதல் இரவு 11 மணி வரை 15 நிமிட இடைவெளியிலும் இயக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னை தாம்பரம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த முதலையை வண்டலூர் உயிரியல் பூங்கா ஊழியர்கள் பிடித்துச் சென்றனர். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த முதலையை வண்டலூர் பூங்கா ஊழியர்கள் பிடித்துச் சென்றனர். தஞ்சாவூரில் நடைபெற்ற திருமணத்தின் போது
மணமக்களுக்கு செண்டை மேளம் முழங்க நண்பர்கள் புத்தகங்களை சீராக கொடுத்த சம்பவம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இதனை பெற்றுக்கொண்ட மோகன்குமார் தனது பள்ளியில் தன்னுடன் பயின்ற நண்பர்கள் புத்தகங்களை சீதனமாக வழங்கியது மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் கேளம்பாக்கம் வெளிவெட்ட சாலையில் இருசக்கர வாகன விபத்தில் கல்லூரி மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்து தகவல் அறிந்து சென்ற தாளம்பூர் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் டாட்டூ தொழில் செய்யும் வாலிபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து சிறுமியின் வாக்குமூலத்தின் பேரில் முஷரப் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். திருச்சியில் நீதிபதியை பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடியில் இருந்து கேரளாவுக்கு கடத்தப்படவிருந்த சுமார் 25 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். தூத்துக்குடி வாடி தெருவில் ஒரு குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதேபோல புறவழி சாலையில் லாரி மற்றும் வேன் மூலம் கேரளாவுக்கு கடத்தப்படவிருந்த சுமார் 25 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளையும் பறிமுதல் செய்த போலீசார் அரிசி கடத்தல் தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜசேகரன் என்ற லாரி டிரைவரையும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வேன் டிரைவர் கண்ணன் என்பவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாக விமான பயண கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்படும் சூழல் எழுந்துள்ளது. அனைத்து நாடுகளிலும் விமான போக்குவரத்து சீராகி வருவதற்கு முன் விமான எரிபொருள் விலை உயர்வால் மீண்டும் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சீனாவை தொடர்ந்து கடந்த 24 மணி நேரத்தில் தென்கொரியாவில் புதிதாக 4 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 293 பேர் இறந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு பிரஸ் கவுன்சில் அமைக்க வேண்டுமென பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்பப் பெற்றது. அதனை ஏற்ற தலைமை நீதிபதி அமர்வு தமிழ்நாடு பிரஸ் கவுன்சில் அமைக்க வேண்டுமென பிறப்பித்த உத்தரவை திரும்பப் பெற உத்தரவிட்டனர். அத்துடன் சேகர்ராம் தொடர்ந்த வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு சுலபமாக இருக்காது என மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் பாஜகவுக்கு மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பாதி கூட இல்லாததால் வெற்றி பெறுவது எளிதல்ல என்றும் செல்வி மம்தா பானர்ஜி சுட்டிக்காட்டினார். தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 3வது அகல ரயில் பாதையில் தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இப்பாதையில் அதிவேக ரயில் சோதனை நடத்தி பயணியர் ரயில் இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி பெருந்திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆலயத்தில் நடைபெற்று வரும் பங்குனி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கல்யாண பசுபதீஸ்வரர் அலங்காரவல்லி சவுந்தரநாயகி அம்பிகை திருக்கல்யாண வைபவம் இன்று ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் பொட்டல் புதூர் பகுதியைச் சேர்ந்த செய்யது மசூது திவான் கடந்த 25 ஆண்டுகளாக யானை ஒன்றை வளர்த்து வந்தார். இந்த யானைக்கு வயது 65 ஆகிறது. கடந்த 2 தினங்களாக நிர்மலா யானைக்கு உடல்நிலை சரியில்லாமல் காணப்பட்டது.
இந்நிலையில் இன்று காலை நிர்மலா யானை பரிதாபமாக உயிரிழந்தது. புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் புத்து மாரியம்மன் கோவிலில் அம்மன் கழுத்தில் கிடந்த தாலி திருட்டு போனது. மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நள்ளிரவு நேரத்தில் கோவிலுக்குள் புகுந்து மர்ம நபர்கள் அம்மன் கழுத்தில் கிடந்த 1/4 பவுன் தாலியை திருடி சென்றுவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்த கோவிலில் 4 முறை உண்டிகள் திருட்டு போனது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிய அரசு விதித்த தடை உத்தரவு செல்லும் என அம்மாநில கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் உடுப்பி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் திறக்கப்பட்டு மாணவ மாணவிகள் வருகை தந்தனர். உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து உடுப்பி மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ள அமைதி முயற்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் 12 வயது முதல் 14 வயது வரை உள்ள சிறார்களுக்கு கோர்பிவேக்ஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியது. குஜராத், கர்நாடக மாநிலங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சிகளில் பள்ளி சிறார்கள் ஏராளமானோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். பன்னிரண்டு முதல் 14 வயதுடைய குழந்தைகளுக்கு இன்று முதல் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நமது குடிமக்களை காக்கவும் தொற்று நோய்க்கு எதிரான நமது போராட்டத்தையும் 2020ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே தடுப்பூசி மூலம் நாம் தொடங்கிவிட்டதாக அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 12 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு ஹைதராபாத்தின் பயோலாஜிக்கல் நிறுவனத்தின் கோர்பவேக்ஸ் தடுப்பூசி போடப்படுகிறது. முதல் டோஸ் செலுத்தப்பட்டதில் இருந்து 28 நாட்களுக்கு பிறகு 2வது டோஸ் செலுத்த வேண்டும் என்றும் கோவின் செயலி மூலமாக தடுப்பூசி போடுவதற்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இன்று முதல் பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணியும் தொடங்கியது. தமிழகத்தில் மருத்துவ முதுநிலை படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க தடையில்லை என உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி 50% இடஒதுக்கீட்டிற்கு இந்த ஆண்டும் தடை விதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கோரிக்கை விடுத்தது. இந்நிலையில் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழகத்தில் மருத்துவ முதுநிலை படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க தடையில்லை என தீர்ப்பளித்துள்ளது. திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் பொறுப்பில் இருந்து விலகி அடுத்தவர்களுக்கு வழிவிட வேண்டும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கபில் சிபல் தெரிவித்துள்ளார். இதற்கு ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட், காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நேரு குடும்பத்தை காங்கிரஸ் தலைமையில் இருந்து அகற்ற வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். யுக்ரைன் போரால் கடுமையாக உயர்ந்திருந்த கச்சா எண்ணெய் விலை தற்போது ஒரு பேரல் விலை $100க்கும் கீழ் சரிந்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெறும் என்ற அறிவிப்பு காரணமாக விலை குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் முன்னிலை வகிக்கும் சீனாவில் மீண்டும் கொரோனா தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் பயன்பாடு குறைய வாய்ப்புள்ளதாகவும் இதுவே விலை குறைந்ததற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது.